குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 11/2/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:58 திதி இன்று அதிகாலை 3:20 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இரவு 9:15 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாம யோகம் இன்று பிற்பகல் 1:35 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் பிற்பகல் 2:15 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. மதியம் 1:30 2:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம், பூசம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம். இன்றைய தினம் சந்திர தரிசனம், சுப முகூர்த்த நாள், மேல் நோக்கு நாள். எல்லா சுபகாரியங்களும் இன்றைய தினம் செய்யலாம். சரி, கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், புதன், செவ்வாய் பகவான். கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். இன்று விடியற்காலை 4:53 சுக்கிர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்ல கண்ணூறு கழித்தல். இன்றைக்கு சந்திர தரிசனம். சந்திர தரிசனம் பண்ணால் மிக சிறப்பு. அதே போல இன்னைக்கு சதய நட்சத்திரம் இருக்கு. சதய நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் ஒன்றாக இன்னைக்கு வருகிறது. குரு ராகு. சதயம் அப்படின்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமையில ராகுனுடைய நட்சத்திரம் வரும்போது பைரவர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. இன்றைய தினம் பைரவர் வழிபாடு செய்யுங்கள், நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். சமூக பணிகளை மதிப்பு மரியாதை ஏற்படும். கடல் சார்ந்த பயணங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். வேளாண்மை பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில ஆதரவு கிடைக்கும். கலை துறைகள்ல திறமைகள் வெளிப்படும். இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரம் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே,
ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம், மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. லாபங்கள் ஈட்டலாம். உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். பூர்வீக சொத்துல மாற்றங்கள் உண்டாகும். மனசுல உலகில் நடவடிக்கைகள் பற்றிய எண்ணங்கள் நிறைய, அதனால ஒரு மாற்றங்கள் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மறைவான சில பொருட்களால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே புரிதலும் இருக்கும். எதிர்பாராத லாபங்களும் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு மன நிறைவு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் இன்றைய தினம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்துல புரிதல் ஏற்படும். உயர்கல்வியில நல்ல முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வாழ்வில சில மாற்றமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாள். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களோட இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில காரியத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய தினம் மிதுன ராசிகள்ல கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துக. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்கார் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. உழைப்பிற்கு உண்டான பலன் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள்லாம் ஏற்படும். உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவை. உத்தியோகத்துல சாதகமற்ற சூழல்லாம் அமையும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமா பயணம் செய்யுங்கள். எதிர்பார்த்த முடிவுகளை சில மாற்றங்கள் உண்டாகும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் எதிர்ப்புகள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. கவனமா இருங்க. விநாயகப் பெருமானுக்கு ஒரு சூறக்காய் விட்டுட்டு ஒரு முக்கியமான வேலைக்கு போனேன்னா செஞ்சுட்டு போங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். சுகமான ஒரு நாள். கற்பனை சார்ந்த துறையில மேன்மை உண்டாகும். சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும். சிலரின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக குறையும். வர்த்தக பணியில மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள். ஒரு சில விஷயத்தில் மனதில் ஒரு விதமான மன அமைதி இருக்கின்ற ஒரு தருணமும் இருக்கும். சலனமும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்மையை தரும். இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்பாட்டுல இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் படிப்படியாக குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எழுத்து துறையில புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சமூக பணிகள்ல முன்னேற்றம் சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்து. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தப்பட்ட சில நுட்பங்களை புரிந்து கொண்டு அதன் மூலம் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம். உயர்கல்வியில இருந்து வந்த தடைகள்லாம் விலகும் மாணவர்களுக்கு உங்களுடைய சமயோசிதமாக செயல்பட்டு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம். புதிய மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். பிள்ளைகள் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சோதனையை கூட சாதனையாக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் முயற்சிகள் எல்லாம் கைகூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆலோசனை மனதில் தெளிவு ஏற்படும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் உள்ளவர்கள் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். சிந்தனையின் போக்கில் புதுமை ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் பரிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசய எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். அனுஷ நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீங்க. தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. வீடு மனை விருத்தி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சிற்றின்ப விஷயங்களில் கவனம் தேவை. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தன வரவுகள் மூலம் ஒரு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருந்தாலும் செலவும் இன்னைக்கு கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். ஆரோக்கியம் மேம்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. சமூக பணிகள்ல பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் பணிகள்ல சாதகமான ஒரு சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் எதிர்ப்புகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசய எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பிடிவாதமின்றி சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள். வெளிவட்டாரத்துல அமைதியா கையாள்வது மிகவும் நன்மையை தரும். சகோதரர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு தருணமான ஒரு நாளாக இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். புதிய முதலீடுகளில் விழிப்புணர்வு செயல்படுவது நல்லது. சிந்தனையின் போக்கில் குழப்பங்கள் ஏற்படும். குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் செலவும் இருக்கும், வரவும் இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்துல ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் செந்நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு செயலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.